ஆனா பசங்களாம் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ண ஏன் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி ரீசெண்டா வந்த பியார் பிரேமா கல்யாணம் படம் பார்த்தேன். படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட் தாலி கட்டினதும் மண்டபத்துக்குள்ள இருந்து பொண்ணு வெளியே ஓடிடுறாங்க, ஹீரோவும் பின்னாடியே ஓடி வராரு. அப்பதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்கன்னா பாத்துங்களா. அப்படி ஆரம்பிச்ச இந்த படத்தோட பேசிக்கான கதை பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் தான் வீட்டுல அப்பா அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக ஹீரோ வந்து வெளியூர் வேலைலாம் வேணான்னு வீட்டுல அப்பா அம்மா கூடவே சொந்த ஊர்ல எதனா வேலை செய்யலாம் அப்படின்னு வந்துருவாரு. அதே மாதிரி பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் கூட தான் வீட்லயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோவும் அந்த பொண்ணுக்காக சரின்னு ஒத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு மூட்டை முடிச்சலாம் கட்டின்னு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருந்தாரா இல்ல தாக்கு பிடிக்க முடியாம வாழ விட்டியா தான் வீட்டுக்கே வந்துட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பேசிக்கான கதை. கதையா கொஞ்சம் புதுசா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுன்றத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா சின்ன சின்ன காமெடிகள் வச்சு ஓரளவு போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 நிமிஷம் வர வரைக்கும் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்கு வந்து காமெடி எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த கடைசி 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா படத்துக்கு ஒரு ஃபீல் குட் கிளைமேக்ஸ் தான். ஓவராலா படத்துல மேக்கிங் எடிட்டிங்னு டெக்னிக்கலா படம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோட டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிக்கிறாரு. பெரிய அளவுல எந்த ஒரு குறையும் அவரோட நடிப்புல தெரியல எனக்கு. மத்தபடி இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த பியார் பிரேமா காதல் ஸ்டார் படங்கள் மாதிரியே இதுவும் ஒரு 100க்கு 70% நல்ல படம்னு சொல்லலாம்.